ரொம்ப மணலே பார்க்க முடியாது அரிய ஊரில் இந்த மாதிரி ஒரு மணல் சிற்பங்களெல்லாம் கொண்டு இப்படி அழகாக பண்ணியிருக்காருனாக்கா அவரை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த நேர்முக தேர்வை நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த என்ஜினியர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் எங்கே ஓடிட்டாரு. இருங்க ஒரே சரிங்க, அவர் பிடிச்சிட்டு வாங்க. அவர்கிட்டயே நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இது எல்லாம் வந்து ஆடிட் பண்ணுறதுக்காக நம்ம ஆடிட்டர் சாரும் இங்கே வந்திருக்காரு. அவர் மிக முக்கியமான ஒரு புள்ளி. அதாவது இவரை பற்றி சொல்லணுன்னாக்கா வந்து சென்னையிலேயும் சரி இல்லை இந்தியாவிலையும் சரி இவ்வளோ பெரிய ஒரு ஆடிட்டர் நம்ம பார்க்க முடியாது. அந்த இன்ஜினியர் கலை வந்து நம்ம ஆடிட்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ செலவாச்சு அந்த கேள்விகளை நம்ம ஃபர்ஸ்ட் தொகுத்து வழங்குவோம். இதுக்காக சன் நியூஸ்க்காக நம்ம கிட்ட குட்டி அப்படிங்க இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடிட் பண்ணுறதுல மிகப்பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 crore இது வரைக்கும் 50 crore தாண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு. ஆனால் நான் வந்து இந்த முக்கியமாக இந்த இன்ஜினியர் தான் பாராட்டி ஆகணும். கிட்டத்தட்ட 50 கோடியை தாண்டிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி கோயில் கட்டியிருக்கிறது தெரியும், நான் பார்த்ததே இல்லை. உங்களை சுற்றி உள்ள பக்தர்கள் இருக்காங்க ஐயா. நானும் கேட்டேன் பக்த கோடிகள் மிஸ் பிரியதர்ஷினி, அதுக்கப்புறம் மோனிஷா, அதுக்கப்புறம் பிரேம்குமார் சார், அவர் தான் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். இப்போ பக்த கோடிகள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமி முன்னாடி தான் விழுவாங்க, சாமி பின்னாடி போய் விழுவாங்கன்னு தெரியல. இந்த கோயில் காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. விசேஷமான கோயில் எல்லாம் பின்னாடி வரணும். அவர் சொன்ன மாதிரி கார்த்திகேயன் சொன்ன மாதிரி வந்து ஒரு விசேஷமான கோயில். எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. அதனுடைய விசேஷம் என்னன்னு கேட்கிறோம். சொல்லுங்க இன்ஜினியர் சார், இந்த கோயிலை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. என்ன இன்ஜினியர் சரியில்லைப்பா. சரி ஓகே சார், நீங்க சொல்லுங்க இந்த கோயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்துக்கள் தெரியப்படுது தெரியல, கருத்தே தெரியல. இந்த கோயில் எது கட்டிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ரகசியம்லாம் தெரிவிக்க முடியாது. சாமி கும்பிடுறது எனக்கு நல்லா கேட்டுப்பா. ரகசியம்லாம் தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுப்பா, இன்ஜினியர் என்ற முறையில நீங்க எப்படி இந்த கோயிலை கட்டினீங்க? எந்த கிழமையில உருவாக்கம் எப்படி கட்டப்பட்டீங்க? எத்தனாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது? பல வருஷம். எத்தனை நாள் வந்து நீங்க ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு போன் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீ ஸ்கூல்லே போகாம இன்ஜினியர் ஆயிட்டீங்க இல்லையா? அப்படிதானே சொல்லுப்பா. எப்ப பண்றீங்க கோயிலுக்கு? அங்க பாத்து அங்க சொல்லுங்க, கேமரா பாத்து. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு ஷார்ப். 5 மணிக்கு வந்து திறக்கப்படும். இன்ஜினியரும் கோடி பக்தர்களும் தெளிவாக எடுத்து உரைத்து விட்டார்கள். அப்புறம் இன்ஜினியர் ஒரு சில வார்த்தைகள் கேட்க கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் எங்க கண்டுபிடிச்சு எங்க இன்ஜினியர்? சரி இன்ஜினியர் வேலையின் பிஸி சுத்தி அங்க பிரதர்சனம் பண்ணி வர்றாரு. சொல்லுப்பா. அவர் மைக் அடிக்கடி கடிக்கிறாருன்னு சொல்லுப்பா. சரிப்பா, இப்போ ஒதுக்கி அடுத்த இன்ஜினியர் என்ன பேச உங்களுக்கு என்ன கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கிறீங்களா? அவர் அங்க பிரதர்சனம் சரியா இருக்காரு போல. சரி, கோயில் சிறப்பம்சம் காண்போம். இப்போ இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன், இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை பத்தி நான் உங்களுக்கு பிரித்து மேய போகிறேன். இது எல்லாமே நேர்காணல், எல்லாமே நேர்காணல். இது எல்லாம் இது மாதிரி இது வந்து சாதாரண செங்கற்கள் கிடையாது. இது உரைக்கவில்லை, இது வந்து சாதாரண செங்கல் கிடையாது. இதை உடைச்சா சாமியார் கோவம் வரும். இது வந்து பூஜை பொருள், போட்டாலும் உடையாது. அடுத்ததாக இது என்னவென்றால் இது வந்து தங்கத்தாலே செய்ய உருக்கி செய்ய பலகை. பார்த்தது பலகை கட்டை. இது ஒரு விதமான இது வந்து உங்களுக்கு கோணி பை மாதிரி தான் தெரியும். இது மிகப்பெரிய விசேஷமான பொருள். இது வந்து அப்படி என்னால் நீங்கள் சரியாக வந்து கொடுத்துதான் நான் ஏன் உள்ளே வர முடியும். சரி, அப்படி என்னால் நான் இங்கே முடித்து விடுவேன். பரவாயில்லையா? இன்ஜினியருக்கு சாமி வந்து விட்டதா? சரி, கடைசியாக முடித்து விடுங்கள். கோவில் உள்ளே இருக்கும் சிற்பக்கலையை பார்ப்போம். சிற்பக்கலையின் சிறந்த அம்சங்களை இப்போது காண்போம். உள்ளே 4 சிற்பங்கள் உள்ளன. ஒரு விநாயகர் மற்றும் வைரத்தால் செய்யப்பட்ட விநாயகர் மேலே பதித்து வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இயற்கையிலே உள்ளது. ஏதோ ஒன்று தொங்க விட்டிருக்கிறார்கள், அது எதுக்கு என்று புரியவில்லை. முன்னாடி கதவு அடைத்துக் கொண்டிருப்பதால் சிறப்பு கேமராமேனுடன் இந்த காட்சி செய்த பதிவுகளை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் இங்க இருக்க இன்ஜினியர்கள் தெரியாம சில ஓட்டைகள் உள்ளன, அதன் வழியாக சில வீடியோ காட்சிகளை பதிவு செய்கிறோம்.
கோயிலின் பின்புற வாசலிலிருந்து எடுக்கப்பட்டவை. பின்புற வாசல், இது முன்புறத்தில் இருந்து எடுக்கப்பட்டவை. இங்கே கதவு இப்போது திறக்கப்படுகிறது. ஆலய கதவு இப்போ திறக்கப்படுகிறது. ஆலய கதவு மிகவும் அற்புத இன்னங்களை செய்ததாக திறக்கப்படும். ஆலய கதவு இப்போது திறந்து வைக்க வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்படுகிறது. ஆலய கதவு கோயிலே திறக்கப்படுகிறது. மேலும் பக்தர்கள் அனைவரும் கைத்தட்டி உற்சாக பக்தர்கள் அனைவரும் கோயில் ஆளுக்கு ஒரு மூலையை பிடித்து தூக்குமாறு மிகவும் தேர் வந்து தேர் ஓட்டமே போது நடைபெற உள்ளது. தம்பி தேரை பிடிப்பா, தேருப்பாது. இந்த கோயில் என்ன சிறப்பம்சம்னா தேரும் இதுவே தான், கோயிலும் இதுவே தான். இப்போ தேர் இழுப்பு நடைபெறுகிறது. தேர் இழுப்பு இப்போ நடைபெறுகிறது. அதுக்கு முன்னுக்கு அங்க பிரதேசனம். அதுக்காக ஊர் மக்கள் அனைவரையும் ஓகே. மேம் கேமரா பேட்டி முடிங்க. அவ்வளோதான். கோயில் வந்து அவ்வளோதான். நேரம் சரியில்லாத காரணத்தால் ராகு காலம் பிறப்பதால் கோயில் வந்து இன்று மூட வைத்து நாளைக்கு திறக்கப்படும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி. நீங்க பேசுங்க, சீக்கிரம் பேசி என்ன ஏதுன்னு முடிச்சிருங்க. மறுபடியும் கோயில் என்னைக்கு திறப்புன்னு சொல்லுப்பா. அவ்வளோதான். பௌர்ணமி சனிக்கிழமை. இதோட பேட்டி முடிச்சுக்கப்பா.